வணக்கம். கிழமையில் ஒரு நாள் என்றாலும் காசு செலவழிக்காமல் வீட்டில் வளவுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு ஆரோக்கியமான சமையலை செய்து சாப்பிட்டு பாருங்க. அதுவும் இந்த காலத்தில் செலவில்லாமல் 4 கறியோடு சாப்பிட முடியுமோ? இன்றைக்கு நான் சமைச்சிருக்கிறேன் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. இப்படி சாப்பிட்டா நாங்கள் ஆஸ்பத்திரிக்கே போக தேவையில்லை. வாங்க சமைக்க தொடங்குவோம். இதில் குருவித்தலை பாவக்காய் இருக்குது. இது வளவுக்குள்ளே ஆஞ்சது. முதல்ல இதை ஒரு குழம்பு வச்சுருவோம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கொள்ளுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். இதோட கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டுக்கொள்ளுவோம். 2-3 உள்ளியை தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம். இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம். வெங்காயம் வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் இதில் பாவக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இந்த பாவக்காயில் 2 பிளந்துருக்கிறேன். இதில் முத்தின விதைகளை மட்டும்தான் எடுத்திருக்கிறேன், மற்றதை அப்படியே போட்டுட்டேன். இதோட உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே வதங்க விடுவோம். பாவக்காயை இடையில நான் 2 தரம் பிரட்டி விட்டுருந்தேன். இப்போ வதங்கினதை காணும். இப்போ இதில் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மஞ்சளும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு ஒருக்கா பிரட்டி விடுவோம். இப்போ இதில் புளித்தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இப்படியே எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை மூடி அவிய விடுவோம். பாவக்காய் அவிஞ்சிட்டுது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதை இப்படியே சாப்பிடலாம் போல் இருக்குது. இப்போ இதில் தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம். 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் சேர்ந்ததாகத்தான் விடுறேன். இதை இப்படியே கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை இப்படியே மூடி ஒரு கொதி வர விடுவோம். இப்போ ஒரு கொதி வந்துட்டுது. இதை இப்படியே திறந்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விடுவோம். எங்களோட அருமையான பாவக்காய் கறி தயாராகிட்டுது. நல்ல எண்ணெயெல்லாம் திரண்டு பற்றி வந்திருக்கு. இதை இப்படியே நாங்கள் இறக்கி வச்சுட்டு மற்ற கறியை வைப்போம். அடுத்து வாழைக்காய் இருக்குது. இந்த வாழைக்காயை தோலெல்லாம் சீவிட்டு கறியை வச்சுருவோம். வாழைக்காயை தோலெல்லாம் சீவிட்டு வெட்டி கறி வைக்கிற சட்டியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் சேர்த்துக்கொள்ளுவோம். மஞ்சளும் போட்டுக்கொள்ளுவோம். இதோட தண்ணி பால் விட்டுக்கொள்ளுவோம். இந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி பால் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதை மூடி இப்படியே அவிய விடுவோம். வாழைக்காய் அவிஞ்சிட்டது. ஒருக்கா கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் உள்ளி மிளகு சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வாழைக்காய்க்கு முதல் பால் விட்டுக்கொள்ளுவோம். இன்றைக்கு நான் வாழைக்காய் பால் கறி தான் வைக்கிறேன். இதில் மஞ்சள் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். இந்த வாழைக்காய் பால் கறிக்கு பால் கொஞ்சம் கூடவே விட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் லேட் ஆனோன்னு இந்த கறி கொஞ்சம் இறுகி வரும். இப்போ இதோட 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கொள்ளுவோம். அதோட கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். நல்ல வாசமாக இருக்கும். இடித்து வச்சிருக்கிற உள்ளி மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஆறினோன்னு கறி தடிப்பாகும்ன்றதால நான் இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கொண்டேன். கறி ஒரு கொதி வந்துட்டுது. நாங்கள் இப்போ அடுப்பை நிப்பாட்டிடுவோம். ஆறுனதுக்கு பிறகு கொஞ்சமாக தேசி புளி சேர்த்துக்கொள்ளுவோம். சுவையான ஆரோக்கியமான வாழைக்காய் பால் கறி தயாராகிட்டுது. இனி நாங்கள் அடுத்த கறியை வைப்போம். இதில் கொஞ்சம் மாங்காய் இருக்குது. இதில் ஒரு 2-3 மாங்காயை எடுத்து சட்னி மாதிரி ஒன்று செய்து கொள்ளுவோம். தாச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கொள்ளுவோம்.
இதோட ஒரு 2-3 செத்தல் மிளகாயை கிள்ளி போட்டுக்கொள்ளுவோம். இதில் கொஞ்சம் இஞ்சியும் உள்ளியும் இடித்து வச்சிருக்கிறேன், அதையும் இந்த எண்ணெயில் போட்டுக்கொள்ளுவோம். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இஞ்சியும் உள்ளியும் இந்த எண்ணெயிலேயே பொரியட்டும். இப்போ இதில் மாங்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் தோலெல்லாம் சீவிட்டு மாங்காயை சின்ன சின்னதாக வெட்டி இருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இதை இப்படியே ஒரு பிரட்டி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து மூடிட்டு அவிய விடுவோம். இடையில் கேஸ் முடிஞ்சிட்டது. இப்போ இதை எடுத்து அப்படியே நான் விறகடுப்பில் வச்சிருக்கிறேன். மாங்காய் அவிஞ்சிட்டது. இப்போ இதில் நாங்கள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். எங்கட கறிகளுக்கு போடுற தூள் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த மாங்காய் சரியான புளிப்பு மாங்காய். இதில் ஒரு கரண்டி சீனி போட்டுக்கொள்ளுவோம். சீனி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். மிளகுத்தூளை போட்டு ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் இதை இறக்கிடுவோம். மாங்காயம் தயாராகிட்டது. இதை இறக்கிட்டு நாங்கள் கடைசியாக கீரையை வச்சுருவோம். கீரை இல்லாட்டி எனக்கு பத்தியப்படாது. இதில் தவசி முருங்கை இருக்குது. கீரை அண்டைக்கு நான் அரியல இதை இப்படியே மிக்சியில் போட்டுக்கொள்ள போகிறேன். இது அந்த மரவள்ளி கீரைகள் மாதிரி இடிச்சும் சமைக்கலாம். இதோட தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு போட்டுக்கொள்ளுவோம். மஞ்சள் கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளுவோம். மற்றது சீரகம் கொஞ்சம் இதில் போட்டுக்கொள்வோம். இந்த சீரகம் போடுறது இந்த கீரையில் நல்ல ஒரு வாசனை இருக்கும். அரைச்சி கொண்டு வரேன். பார்த்தீங்களோ, நல்ல சுண்டல் மாதிரியே அந்த பொலு அரைப்பட்டிருக்கு. வேறு கீரையில் நாங்கள் இப்படி அரைக்கலாது. சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். கடுகு போட்டுக்கொள்ளுவோம். கடுகு வெடித்தோடனே இதில் வெங்காயமும் கொஞ்சமாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதை இப்படி லேசாக கலந்து விட்டுட்டு இதில் இடித்த தனி மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். இவ்வளவு தான். இதை இப்படியே கலந்து விட்டுட்டு கீரையை சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் உப்பு மஞ்சள் எல்லாமே கீரையில் போட்டிருக்கிறோம். கீரையை கன நேரம் அடுப்பில் விட தேவையில்லை. நல்லா அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் நாங்கள் இதை அப்படியே வறுத்து எடுத்துட்டோம்னா சரி. கீரை வறுபட்டுட்டுது. இப்போ இதை நாங்கள் இறக்கிடுவோம். பாருங்கள், இன்றைக்கி மச்சம் எதுவும் இல்லை, எல்லாமே மரக்கறி. ஆனால் நல்ல பொருத்தமாக இருக்குது. பாவக்காய், வாழைக்காய், மாங்காய் எல்லாமே காய்கள் தான். அதோட கீரை இவ்வளவும் சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையாக இருக்கும். நீங்களும் இதுபோல் பொருத்தமாக மரக்கறிகளை சமைச்சு சாப்பிடுங்க. அதுவே நல்ல ஆரோக்கியமான மரக்கறிகளை தேடி எடுத்து சாப்பிடுங்க. சாப்பாடு தயாராகிட்டுது, வாங்க சாப்பிடுவோம். இப்படி ஒரு மரக்கறி சாப்பாட்டை நீங்களும் செய்து சாப்பிடுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.